Hello guys, welcome to Richie Rich YouTube channel. நாம ரிச் டேட் புவர் டேட் புக்கோட வேல்யூபிள் லெசன்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட பழைய வீடியோ எண்டிங்கில் பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வேல்யூபிள் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நாம லெசன் 8 கெட்டிங் ஸ்டார்டட் பற்றி பார்க்கலாம். இதுவரை நம்ம பார்த்த லெசன்ஸ் எல்லாம் ஓகே தான் ப்ரோ, பட் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். பட் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அதுக்காக ஆத்தர் இந்த 10 ஸ்டெப்ஸை நமக்கு சொல்லி தராரு. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, பவர் ஆஃப் ஸ்பிரிட். ஒருத்தர்கிட்ட போய் நீங்க ஃபினான்ஷியலி ஃப்ரீயா இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அவங்க எஸ் ஆமான்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டி இருக்கும்னு சொன்னா ஏதோ மலையேற போற மாதிரி திங்க் பண்ண தொடங்கிடுவாங்க. அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் தேவை. ரீசனை நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹார்டா புஷ் பண்ணியாவது கியர் அப் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், த பவர் ஆஃப் சாய்ஸ். நீங்க எவ்ரிடே ரிச்சா இருக்கணுமா, உங்க சாய்ஸ் தான். இல்ல புவரா இருக்கணுமா, உங்க சாய்ஸ் தான். நம்ம கண்ட்ரில 90% ஆஃப் பாப்புலேஷன் அவங்களோட சாய்ஸை கரெக்டா டிசைட் பண்றதே இல்லை. வெரி ஃபியூ தான் அவங்களோட பவர் ஆஃப் சாய்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. டைம் எடுத்து சாய்ஸை அனலைஸ் பண்ணி டிசிஷன் அண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 3, பவர் ஆஃப் அசோசியேஷன். நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கொலீக்ஸ் இருப்பாங்க. யாருமே பணத்தை பத்தின நாலேஜோ இன்ஃபர்மேஷனோ பேசவே மாட்டாங்க. ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி மற்றவங்க என்ன பண்றாங்களோ அதையே பண்ணிட்டு இருப்பாங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் அசோசியேஷன் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கண்டிப்பா தேவை. ஸோ பவர் ஆஃப் அசோசியேஷன்ல ஃபினான்ஷியல் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டெப் 4, பவர் ஆஃப் லேர்னிங் குயிக்லி. நீங்க என்ன லேர்ன் பண்றீங்களோ அதுவாகவே நீங்க மாறுவீங்க. ஸோ நீங்க லேர்ன் பண்றதுல கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க பணத்துக்காக ஒர்க் பண்ணி டயர்ட் ஆயிட்டீங்களா, மணி மேக்கிங் ஃபார்முலாஸ் லேர்ன் பண்ணுங்க. நியூ ஐடியாஸ்ல உங்க லேர்னிங்ஸை அப்ளை பண்ணுங்க. கிரியேட் அ ஃபார்முலா டு மேக் மணி. ஸ்டெப் 5, த பவர் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா நீங்க ரிச் ஆகணுங்கிறத மறந்துருங்க. உங்க செல்ஃப் டிசிப்ளினை பணத்துல கொண்டு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு பே பண்ணுங்க. இந்த டயக்ராம பாருங்க. ஜாப்ல வர இன்கம் ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணாம அசெட்ஸ்ல சேவ் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்பென்சஸ்க்கு செலவு பண்ணுங்க. இந்த ஸ்டெப்பை தான் ஜார்ஜஸ் கிளாசன் எழுதின த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான் புக்லயும் சொல்லியிருக்காரு. ஸோ பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஸ்டெப் 6, த பவர் ஆஃப் குட் அட்வைஸ். ஒரு கம்பெனில பாஸை விட ஸ்மார்ட்டான பீப்புளை ஹையர் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் அவங்களால பிசினஸ்ல ப்ராஃபிட் வரும்னு தெரியும். அதுக்காக அவங்களுக்கு அதிகமாகவும் பே பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சில பேர் வச்சிருப்பாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களோட ஒப்பீனியன் அண்ட் அட்வைசஸை கம்பெனி பிசினஸ்ல அப்ளை பண்ணுவாங்க. அதுதான் இந்த பவர் ஆஃப் குட் அட்வைசஸோட ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 7, த பவர் ஆஃப் கெட்டிங் சம்திங் ஃபார் நத்திங். இப்போ ஒரு ஸ்டாக்ல இருந்து டிவிடெண்ட் வரும்போது அதை அகைன் ஸ்டாக்லயே இன்வெஸ்ட் பண்ணா கம்பெனி போனஸ் தரும்போது அடிஷனல் ஷேர்ஸ் உங்களுக்கு அலாட் ஆகலாம். அதே மாதிரி உங்க ஹவுஸ்ல எம்டி ரூம் ஏதாவது இருக்குன்னா நீங்க அதை ரெண்ட்க்கு விடலாம். உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத பொருளை OLX ஆர் சம் அதர் ஃபர்ம்ல செல் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது திங்க் பண்ணி பாருங்க. இதுதான் கைஸ் பவர் ஆஃப் கெட்டிங் சம்திங் ஃபார் நத்திங்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 8, த பவர் ஆஃப் ஃபோக்கஸ். இப்ப நீங்க ஒரு காரை EMIல வாங்க போறீங்கன்னா உங்க ஃபோக்கஸ் அந்த காரா இல்ல கேஷான்னு பாருங்க. இதே பணத்தை நான் வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன்ஸ் டபுளா கிடைக்கும்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பணத்தை தான். இந்த மாதிரி உங்க ஃபோக்கஸை சரியான இடத்துல பண்ணும்போது பணத்துக்காக நீங்க வேலை செய்யாம பணமே உங்களுக்கு அந்த காரை சொந்தமாக்கி கொடுத்துரும். ஸோ இம்பல்ஸ் யுவர் பவர் ஆஃப் ஃபோக்கஸ். ஸ்டெப் 9, த பவர் ஆஃப் மித்ஸ். பவர் ஆஃப் மித்ஸ்ல உங்களோட ஹீரோவை செலக்ட் பண்ணுங்க. பில்கேட்ஸா இருக்கலாம், வாரன் பஃபட்டா இருக்கலாம். அவங்கள பத்தின புக்ஸ், அவங்களே எழுதின புக்ஸ், ஆர்டிகல்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க. அவங்க சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு சூஸ் பண்ண பார்த்த நீங்களும் ஃபாலோ பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆகலாம். லாஸ்ட் ஸ்டெப், த பவர் ஆஃப் கிவிங். உங்களுக்கு ஒன்று வேணும்னா அதை ஃபர்ஸ்ட் மற்றவங்களுக்கு கொடுங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் நம்ம சேனல்ல கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை யாராவது ஒருத்தர் கேட்டு 1 ஸ்டெப் அஹெட் எடுத்து வச்சாலும் அதை என்னோட சக்சஸாக தான் பார்க்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேல்யூவை ப்ரொவைட் பண்ணும்போதெல்லாம் நானும் உங்களோட சேர்ந்து ட்ரெயின் ஆகிடுறேன். ஸோ இதுதான் இந்த ஸ்டெப்பும் உங்களுக்கு சொல்ல வர விஷயம். நம்ம பார்த்த இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த புக் கிட்டத்தட்ட எண்ட் ஆகிற ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சம் டூஸ் அண்ட் கன்க்ளூஷன் பற்றி பார்ப்போம். தட்ஸ் இட் கைஸ். நாம இன்வெஸ்டிங் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பேசிட்டு இருக்கோம்.
உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு புக் ரெடி பண்ணியிருக்கேன். அமேசானில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அதில் ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அமேசான் கிண்டலில் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அமேசான் கிண்டல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம் guys. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகுங்க. see you guys. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.